ஒருவேளை இந்த செய்தி பார்க்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில துக்கத்தோடு இருக்கிறீங்களா, வருத்தத்தோடு இருக்கிறீங்களா, பாரத்தோடு இருக்கிறீங்களா, தோற்று போயிட்டேன்னு பயப்படுறீங்களா, அவமானத்தோடு இருக்கிறீங்களா, நிந்தையோடு இருக்கிறீங்களா, வறுமையில் இருக்கிறீங்களா, இந்த பாவத்தை ஜெயிக்க என்னால முடியலன்னு சோர்ந்து போயிட்டீங்களா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம், தேவன் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துமஸ் என்றால் நம்முடைய குடும்பம் சமாதானத்தின் அடையாளமா இருக்க வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ரெண்டாவது என்ன இருக்கணும்? குடும்பத்துல சமாதானம். இது போதுங்க, ஆசீர்வாதம் தன்னால வீடு தேடி வரும். சொல்லுங்க, வீட்டுல ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துமஸ் என்பது சந்தோஷமும் சமாதானம் ரெண்டும் வேணும்.